இந்த வழியா தான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கிட்னாப் பண்ணிருக்கலாம்ல. இந்த பேங்க் பாஸ்புக்ல நான் என்ட்ரி போடணும்னு நினைச்சேன். அதான் அந்த கடையில பிளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேன், அந்த சீட் எடுத்துட்டு வந்திருப்பேன். இந்த தெருவோட தான் போக போறேன்னு சொல்லியிருந்தா நான் எல்லாம் எடுத்துட்டு வந்து வேலையெல்லாம் முடிச்சிருப்பேன். ஏன்டா கடத்துனதா கடத்துனீங்க, ஒரு நல்ல கார்ல கடத்திருக்கலாம்ல. சென்ட் ஸ்மெல் வாந்தி வருது, அந்த ஏசியை தான் ஆஃப் பண்ணி தொலையா. நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு, அந்த பொன்னாங்க நிக்கிற நம்ம வச்சுட்டு போகுது, கொஞ்சம் வாங்கு நிப்பாட்டு வாங்கடா. இந்த காலத்து பிள்ளைகள் கீரெல்லாம் சாப்பிட்றாதீங்க, நெஞ்சு வலி வந்துட போகுது. தம்பி நீங்களாம் வேலை பாக்குறீங்களா, நேரத்துக்கு கிடைக்கிறத சாப்பிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. நான் ஒண்ணு வளர்த்து வச்சிருக்கேன் பாருங்க, ஏதா கொடுத்தாலும் புரோட்டீன் இல்ல. ஜிம்முக்கு போனதுல இருந்து நம்ம உசுறுதான் வாங்குது. கொடுத்ததை சாப்பிட்டோம் அமைதியா இருந்தாங்கிற வாழ்க்கையே கிடையாது. இந்த தெருவுல தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்னா, நிப்பாட்டுங்க இருக்கானான்னு பாப்போம். சோ அந்த தெருவுக்கு அந்த தெரு போவத சொந்தக்காரங்க வீடு இருக்கு, பார்த்தா அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு போலையான்னு கேட்பாங்க. திருப்பு வண்டிய திருப்பு. ஏன் ஹஸ்பண்ட காசு கேட்க போறீங்களா? அதனால 100 ரூபாய் காய்கறி வாங்க கேட்டாலே கொடுக்க மாட்டாரு. கையில இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்து 5 வருஷம் ஆச்சு, இன்னும் திருப்பி தரல அவரு. இறங்கி போகணுமா? தம்பி கூட்டம் வந்தல்லப்பா, வீட்டுல கொண்டு போய் விடு. எங்க வந்திருக்கோனே தெரியல, பஸ் பிடிச்சி நான் எப்படி போய் சேருவேன்? மரியாதை வீட்டுக்கு கொண்டு போய் விடுப்பேன். என்ன